இப்போ நம்ம வந்து ஃப்ராட்ஸி கிரானுல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் வந்து ஃப்ராட்ஸி கிரானுல்ஸ் ஆர் ஸ்மால் பெயின்லெஸ் yellowish white spot in the oral cavity. yellowish white spot in the oral cavity. அதுக்கப்புறம் எக்டோபிக் செபேஷியஸ் கிளாண்டில் வந்து இதில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. எக்டோபிக் செபேஷியஸ் கிளாண்ட் இதெல்லாம் வந்து செபேஷியஸ் கிளாண்டில் வந்து பிரச்சனை வரக்கூடியதான் சொல்கிறாங்க. பெயின்லெஸ் ஸ்வெல்லிங்காக இருக்கும். yellowish ஒயிட் ஸ்பாட் வந்து இந்த ஓரல் கேவிட்டியில் வந்து இருக்கும். இப்போ வந்து எத்தியாலஜி வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மல் எத்தியாலஜி காசஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து நாட் வேரியன்ட் செபேஷியஸ் கிளாண்டு இருக்கிற இடத்துலலாம் வந்து இது இருக்குமா வித்தவுட் ஹேர் ஃபாலிக்கல் இல்லாத இடத்துல. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஏஜ் வந்து அடலசன்ட் அண்ட் அடல்ட்டில் அதுக்கப்புறம் வந்து அடல்ட்டில் பார்க்க முடியும். ஜெண்டர் வந்து போத் ஃபீமேல் அண்ட் மேலு. பக்கல் மியூக்கோசா, வெர்மிலியன் பார்டர் ஆஃப் த லிப்பு வெர்மிலியன் பார்டர் ஆஃப் த லிப்பு. அதுக்கப்புறம் வந்து பேலட் அண்டு ஜிஞ்சேவாவில் வந்து ரேர்லி நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சைன் வந்து என்னென்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சைன் வந்து 1 to 3 mm டயாமீட்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், ஸ்மூத் பேப்யூல்ஸாக இருக்கும். yellowish coloration distinguished to the surrounding mucosa வந்து ரொம்ப ரொம்ப yellowish கலர் இருக்குது. இதை வந்து 4D அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான ஒரு சிண்ட்ரோம். இது வந்து ஒரு டிசீஸ் வந்து சொல்லிக்கிறலாம். இந்த 4D வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிம்டம்ஸில் வந்து ஏசிம்டமேட்டிக், நான் ஃபங்க்ஷனல். ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். நான் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் வந்து இதில் நடக்குது. இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த இதான் வந்து செபேஷியஸ் கிளாண்டு. இந்த செபேஷியஸ் கிளாண்டில் வந்து ஓவர்லைங் எபிதீலியம் இருக்குது, டக்ட் வந்து இருக்குது, டக்ட் ஆஃப் த செபேஷியஸ் கிளாண்ட் இருக்குது. செபேஷியஸ் கிளாண்டு அப்புறம் வந்து அரேஞ்சு இன் தி லோபியூலா வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டட் டிஷ்யூ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட்டி இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னா பெனித் இது எபிதீலியத்துக்கு உள்ளே இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து லோபியூல் மாதிரி இருக்கும். சென்ட்ரல் டக்ட் ஒன்று இருக்குது, நிறைய லோபியூல் வந்து இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செல்லோஸ் வந்து செபேஷியஸ் செல் வந்து ஷேப் வந்து பாலிகோனல் செல்லில் இருக்கும். சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்குது. சைட்டோபிளாசம் வந்து அபேண்டண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் ஹேர் ஃபாலிக்கல் ஸ்கின்ல வந்து இருக்காது. லேக் ஆஃப் ஹேர் ஃபாலிக்கல் இல்லாத இடத்துல தான் பார்க்க முடியும். டயக்னோசிஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டஸ் நாட் ட்ரீட்டட் அன்லெஸ் காஸ்மெட்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். த பேஷண்ட் வந்து எஜுகேட்டட் டு தி 40 கிரானுவல்ஸ் ஆர் பினைன் அண்ட் ஹார்ம்லெஸ்ஸாக வந்து இருக்குது. ஹார்ம்லெஸ்ஸான உள்ள ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும். ப்ரொக்னோசிஸ் வந்து பினைன் கண்டிஷனில் வந்து பினைன் கண்டிஷனில் வந்துடும். இந்த 40 வந்து டஸ் நாட் லீட்ஸ் டு எனி அதர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன். இது வந்து ஸ்டெபிலிசம் ஓவர் டைமில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதான் வந்து 40 கிரானுவல்ஸு. இந்த மாதிரி லிப்பில் வந்து இந்த மாதிரி இருக்குதா, இதுதான் வந்து 40 கிரானுவல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ரெட்டினாய்டும் அந்த மாதிரிலாம் வந்து இந்த 40 கிரானுவல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம்.